போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம்ஸ் டு ஜேபிஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் முட்டை வறுவல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுங்க, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். மீனை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து எடுத்து அதில் இருக்க முள்ளெல்லாம் நீக்கிட்டு வச்சிடறோம். நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு பாறை மீன் எடுத்துருக்கிறேன். அந்த மீனோட எண்ணெயை இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டதும் அடுத்து தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த மீனை வந்துட்டு பாறை மீனை வந்துட்டு முள்ளை நீக்கி தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்றோம். தக்காளி வதங்கினதான் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோமே அதை சேர்க்குறோம். கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூள், அது கொஞ்சம் சேர்க்குறோம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் போதும். மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மீனை போட்டு அப்படியே ஒரு பெரட்டுறோம். பெரட்டிட்டு 2 முட்டையை ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். அந்த முட்டையை வந்துட்டு இதில் சேர்க்குறோம். ஒன்று போதுமா? 2 முட்டை சேர்க்குறோம். அதை அப்படியே ட்ரையாக வந்துட்டு ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கு முட்டைக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறோம். மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறோம். கொத்தமல்லி நிறையா போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே ட்ரையாக வந்துட்டு ஃப்ரை பண்ணுறோம். கடைசியாக இறக்கும்போது மேலே கொத்தமல்லி போட்டு ஒரு பெரட்டி அப்படியே ஒரு வாழை இலையில் பரிமாறும்போது அருமையாக இருக்கும். சுவையான முட்டை மீன் வறுவல். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜேபிஸ் கிச்சன்.